Hi guys, KSRTC Kerala State Road Transport Corporation இன்னைக்கு ஒரு சமையான ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸிபிஷன் எக்ஸ்போ நிறையா நீங்கள் பார்த்துருப்பீங்க, விசிட் பண்ணியிருப்பீங்க. நம்ம நிறைய எக்ஸ்போஸ் சென்னையிலலாம் கூட நடக்கும். பட் ஒரு ஆர்டிசி, ஒரு கவர்மெண்ட் ஆர்டிசி நடத்துகிற எக்ஸ்போ இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லைப்பா. எனக்கு இதுதான் ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நான் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா மேபி எனக்கு தெரியாமல் கூட ஆர்டிசி எக்ஸ்போ எக்ஸிபிஷன்லாம் நடத்தியிருக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு இதுதான் முறையாக நான் அட்டன் பண்ணுறது. ஸோ கேஎஸ்ஆர்டிசி அதை நடத்துகிறாங்க. கேரளாவில் இருக்கக்கூடிய திருவனந்தபுரத்தில் இந்த எக்ஸ்போ நடக்குது. ஸோ வெல்கம் டு கேஎஸ்ஆர்டிசி டிரான்ஸ்போர்ட் 2025. இந்த எக்ஸ்போ பார்த்தீங்கன்னா ஒரு வெஹிக்கிள் எக்ஸ்போவாக கேஎஸ்ஆர்டிசி நடத்துகிறாங்க. ஸோ வெஹிக்கிள் எக்ஸ்போனா அதுக்கு கீழே என்னெல்லாம் இருக்கும், பஸ்ஸஸ்ஸு, கார்ஸு, கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸு, நிறையா ஒரு பெரிய ஒரு எக்ஸிபிஷனாக இன்றைக்கி அதை நடத்துகிறாங்க. முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, கேஎஸ்ஆர்டிசி இதை நடத்துறதுனால அடுத்து கேஎஸ்ஆர்டிசிக்கு கீழே வரப்போகிற பஸ்ஸஸ், கேரளாவில் என்னென்ன புது பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்ண போகிறாங்களோ அதை இந்த எக்ஸ்போ மூலிமா லான்ச் பண்ணி அதை மக்களும் பார்க்கணும். அது ரூட்டுக்கு வரத்துக்கு முன்னாடியே மக்களும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இது ஒரு பப்ளிக் எக்ஸ்போவாக வச்சுருக்காங்க. 3 நாள், 22, 23, 24 2025. இன்னைக்கு நம்ம ஆகஸ்ட் 22ல் நம்ம இந்த vlog-ஐ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அடுத்த 3 நாளைக்கு இந்த எக்ஸ்போ இருக்க போகுது. சூப்பரான ஒரு பெரிய எக்ஸ்போங்க. இந்த எக்ஸ்போ பற்றினா, இந்த எக்ஸிபிஷன் பற்றினா ஒரு தனி வீடியோ கண்டிப்பாக ஒரு வேறு வீடியோவாக பண்ணுறேன். பட் இந்த வீடியோ என்னவா இருக்க போகுது, இன்னைக்கு கேரளாவில் ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய விஷயமே இதோ இந்த பஸ் கலர் தாங்க. இந்தியன் ஃப்ளாக் பஸ் கலர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃப்ளாக் படி தான் இருக்குது. ஆரஞ்சு, ஒயிட்டு, க்ரீனு. ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப நாளாக கேஎஸ்ஆர்டிசி பஸ் லைவரி சேஞ்ச் பண்ணாமல் வச்சுருந்தாங்க. அவங்களுடைய ரெகுலர் ரெட் வித் சாண்டல் கலர் லைவரி தான் எல்லா மோஸ்ட் பஸ்ஸஸ்க்கு இருக்கும். அதை தான் ரெகுலராகவே நிறைய வருஷங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி கேஎஸ்ஆர்டிசி ஸ்விஃப்ட் லான்ச் பண்ணும்போது அந்த ஸ்விஃப்ட் வேரியன்ட் பஸ்ஸஸ் தனி லைவரியோட வந்துச்சு. இந்த மாதிரி ஆரஞ்சு கலரில், கம்ப்ளீட்டாக ஆரஞ்சு கலர் லைவரியோட வந்துச்சு. பட் ஸ்டேட் ஓன்டு கேஎஸ்ஆர்டிசி அவங்க லைவரியை சேஞ்ச் பண்ணாமல் வச்சுருந்தாங்க. இன்னைக்கு சேஞ்ச் ஆயிடுச்சுங்க. ஸோ இதை தான் பார்த்தீங்கன்னா நிறையா பஸ்ஸஸில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்பெஷலான விஷயம்னு சொல்லியிருந்தால அவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேரளாஸ் ஃபர்ஸ்ட் வோல்வோ 9600. சும்மா கம்பீரமாக நின்றுட்டு இருக்கு பாருங்க. ஸோ 9600 வோல்வோ வெர்ஷன் நமக்கு புதுசு கிடையாது. கேரளாக்குமே இது புதுசு கிடையாது. எத்தனையோ ப்ரைவேட் ஆப்ரேட்டர்ஸ் 9600 அந்த வோல்வோவை எடுத்துக்கிட்டே இருக்காங்க. பட் கேஎஸ்ஆர்டிசிக்கு, கேரளாவுடைய ஆர்டிசிக்கு இது ஃபஸ்ட்டு வண்டிங்க. ஃபஸ்ட்டு வண்டியாக இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு செமி ஸ்லீப்பர் வேரியண்ட்டை கொண்டு வந்திருக்காங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அதே லைவரி போட்டு நிறைய பஸ்ஸஸ் இருக்கும். ஏசி ஸ்லீப்பர் இருக்குது, ஏசி ஸ்லீப்பர் சீட்டர் இருக்குது, ஏசி சீட்டர் இருக்குது. பட் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அசோக் லேலாண்ட் சேசிஸில் பிரகாஷ் பில்ட் பண்ண பஸ்ஸஸ்ஸு. வோல்வோ ஒரு தனி ரகம் தான். என்னதான் நம்மளுக்கு அசோக் லேலாண்டு, பிரகாஷ் பில்ட்டு சூப்பர் அப்படின்னாலுமே ஒரு பஸ் ஃபேன்ஸுக்கு அது தெரியும். வோல்வோ ஒரு தனி ரகம். ஸோ அவனை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கேரளாஸ் ஃபஸ்ட்டு கேஎஸ்ஆர்டிசி வோல்வோவை நம்ம இன்னைக்கு எப்படி இருக்குன்னு ஒரு அவுட்லுக்காக பார்த்துட போகிறோம். ஒரு அவுட்லுக் ரிவ்யூவாக பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி சொன்னேன், இதை கேஎஸ்ஆர்டிசி ஒரு மிகப்பெரிய எக்ஸ்போவாக நடத்துகிறாங்க. இங்கே பார்க்குறது வெறும் 7-8 பஸ் தான் இங்கே இருக்குது. பட் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய பஸ்ஸஸ் நின்றுக்கிட்டு இருக்கு. ஸோ இதில் நம்ம பார்க்க போகிறது மெயினாக இன்றைக்கி வோல்வோ. மற்ற பஸ்ஸஸ் பற்றிலாம் செப்பரேட்டாக வேறு ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய பேர் இன்றைக்கி இந்த எக்ஸ்போவை அட்டன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ க்ரௌடு நிறையா இருக்குது. நம்மளால் உள்ளே போய் வீடியோ எடுக்கிறது சிரமமாக தான் இருக்குது. நானும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன், ஃப்ரீயாகணும். பட் எல்லோரும் போயிட்டே தான் இருக்காங்க. அதுவும் தனியாக தெரியுறானா வோல்வோ அப்படின்னாலே அந்த பேர்லேயே பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு கெத்து இருக்குது. மற்ற பஸ்ஸஸ்லாம் இருக்குது, பக்கத்துலேயே மற்ற பஸ் இருந்தாலும் அதில் ஏறி பார்க்குறத விட இதில் ஏறி பார்க்குறதுக்கு நிறைய பேர் விருப்பப்பட்டு போகிறாங்க. சரி, ஏதாச்சும் ஒரு டைம் கிடச்சா டக்குன்னு எடுத்துடலாம். அண்ட் இந்த வெரைட்டி பற்றி தான் நான் சொல்லிட்டு இருந்தேன், செமி ஸ்லீப்பர் வெர்ஷன். இது வோல்வோ 9600 வெர்ஷனில் எஸ்ன்னு ஒன்று வரும். அது ஸ்லீப்பர் வேரியன்ட். அதுவும் பார்த்தீங்கன்னா அடுத்து கேஎஸ்ஆர்டிசி எடுக்க போகிறதா தான் சொல்லியிருக்காங்க. பட் இப்போதைக்கு லான்ச் பண்ணியிருக்கிறது இந்த ஒரு வெரைட்டி பஸ்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த லைவரி பற்றி பார்த்துடலாம். இந்த இந்தியன் ஃப்ளாக் லைவரி எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலேயே கவர்மெண்ட் ஆர்டிசி ஒரு பஸ்ஸுக்கு கொடுக்கறது இதுதான் தடவை அப்படின்னு நினைக்கிறேன். சூப்பராக நல்லா பிரைட்டாக தெரியுது.
கேரளா ஸ்டேட் ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் நல்ல ஒரு பெரிய ஃபாண்டிங்கில் கொடுத்துருக்காங்க. அண்ட் பக்கத்துலேயே எப்பயும் கொடுக்குற மாதிரியான லோகோ, கேஎஸ்ஆர்டிசியோட லோகோ அது. அண்ட் இந்த ஃபாண்டிங் பாருங்கள், இன்னும் போல்டாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. மற்ற பஸ்ஸில் இல்லாத மாதிரி இந்த வாட்டி புதுசாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு லைட் ப்ளூ டார்க் ப்ளூ கலந்த மாதிரியான ஒரு ஃபாண்டிங்கு. அண்ட் இந்த டிசைன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கேரளா போட் ஹவுசஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த போட்டோடைய எண்டில் இந்த மாதிரி ஒரு டிசைன் இருக்கும், இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதை தான் பார்த்தீங்கன்னா அதை குறிக்கிற மாதிரி தான் இந்த டிசைன் கொடுத்து சைட் லைவரி இப்படி கொடுத்துருக்காங்க. அதே போல் மல்டி ஆக்சில் வெர்ஷனும் வால்வோலேருந்து கேரளா ஆர்டிசி எடுத்திருக்கிறது இது முதல் தடவை கிடையாது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வால்வோ B9R B11R வரைக்கும் எடுத்திருக்காங்க. பட் இந்த 9600 வந்ததுலேருந்து கேரளா எப்போ அந்த பக்கம் போவாங்க, கேஎஸ்ஆர்டிசி எப்போ அங்கேருந்து வாங்குவாங்க அப்படின்னு எதிர்பார்ப்பு நிறையா இருந்துச்சு. ஃபைனலி கிடச்சாச்சு 9600 மல்டி ஆக்சில் வெர்ஷன். அண்ட் இந்த பக்கம் ரியரில் பார்த்தீங்கன்னா லைவரி அகெயின் அவங்களுடைய அந்த கேரளா சம்மந்தமான லைவரி தான் கொடுத்துருக்காங்க. நடுவில் இருக்கிறது அந்த யானைகளுக்கு ஃப்ரண்ட்டில் தொங்க போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான அந்த ஆபரணம்னு சொல்லுவாங்க, அது வந்து கொடுத்துருக்காங்க. சைடில் 2 பக்கமும் அந்த ஜண்டா மேலே இவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி, அது கேரளா மக்களோட ஸ்பெஷாலிட்டி, அது கொடுத்துருக்காங்க. அண்ட் எப்பயும் போல் கவர்மெண்ட் ஆஃப் கேரளா அப்படின்னு மென்ஷன் பண்ணிடுவாங்க எல்லா பஸ்லையுமே, அதே மாதிரி தான். நல்லா இன்னொரு பெரிய ஃபாண்ட்டு லைவரி போட்டிருக்கு. ஒரு டிஃப்ரென்ஸும் நீங்கள் இங்கே பார்க்கலாம். வோல்வோக்கான ரியர் லைவரி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த 2 பில்ட் பஸ்ஸஸும் லைவரி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவங்களுடைய ட்ரெடிஷ்னல் டான்ஸ் இருக்குல்ல, அந்த லைவரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கொஞ்சம் மாற்றி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ஃப்ரண்ட் வியூக்கு வருவோம். இந்த வியூ நமக்கு தெரியும், 9600 இப்படி ஒரு ஃப்ரண்ட் வியூ. எப்போவுமே வந்து ஹைட்டான பாடி தான் கொடுத்துருப்பாங்க. அஃபிஷியலாக ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க, ஆனால் அது நேற்று தான் பண்ணியிருக்காங்க KL ரெஜிஸ்ட்ரேஷன். அங்கே பாருங்கள், அந்த டெம்பரரி ரெஜிஸ்ட்ரேஷனோட தான் பெங்களூர்லேருந்து வந்திருக்கு. பட் அந்த டெம்பரரி ரெஜிஸ்ட்ரேஷன் ஷீட்டு கூட இன்னும் ரிமூவ் பண்ணாமல் தான் இருக்குது. ஃப்ரண்ட்லேயும் அந்த லைவரி அகைன் அந்த இந்தியன் ஃப்ளாக் லைவரி நல்லா தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. எப்படா உங்களுக்கு இன்டீரியர் ஷாட்ஸை காட்டலாம்னு இருக்கேன், ஏன்னா உள்ளே சூப்பராக இருக்குது இன்டீரியர்ஸ் எல்லாமே. நான் பார்த்துட்டு வந்துட்டேன். பட் உள்ளே நிறைய பேர் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான மாண்டேஜ் ஷாட்ஸ் அமையாது. ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க, எக்ஸ்டீரியர் ஷாட்ஸை பார்த்துட்டு வந்துருங்க. சூப்பரான மாண்டேஜ் ஷாட்ஸ் இன்னும் காட்டாமல் இருக்கேன். ஏற்றிக்கிட்டே இருக்கே தவிர பாம்பு எடுத்து வெளியில் விட மாட்டானே அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. பார்த்துருங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பஸ்ஸோட நம்பரிங் KSன்னு போட்டிருக்கு. ஸோ அப்படி KSன்னு போட்டாலே கேஎஸ்ஆர்டிசியோட ஸ்விஃப்ட் தான் ஆப்ரேட் பண்ண போகிற பஸ்ஸுன்னு அர்த்தம். ஸோ இதில் KSன்னு போட்டிருக்கு, KS இந்த லைவரி கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து KSன்னு தான் போட்டிருக்கு. ஸோ ஸ்விஃப்ட் தான் ஆப்ரேட் பண்ண போகிறாங்க, மேனேஜ் பண்ண போகிறாங்க இந்த பஸ்ஸஸை. சப்போஸ் கேஎஸ்ஆர்டிசி, அதாவது கவர்மெண்ட் ஓன்டு கேஎஸ்ஆர்டிசிலே வரப்போகுது அப்படின்னா ATC அப்படின்னு போட்டிருக்கோம். இதோ இந்த பஸ்ஸில் இருக்கும், அது இது பாருங்க, இப்படி போய் காட்டுறேன், 80ன்னு போட்டிருக்குல்ல. ஸோ இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஓன்டு, அவங்களுடைய ஓன் கேஎஸ்ஆர்டிசி கீழே இந்த பஸ்ஸஸ்லாம் வந்திருக்கு. இதை பற்றிலாம் நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இங்கே இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ் கிட்ட விசாரித்ததில் எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் என்னன்னா, 6 வோல்வோ பஸ்ஸஸ் ஆர்டர் கொடுத்துருக்காங்களா. அதில் ஒரு வோல்வோ பஸ் இப்போ வந்திருக்கு, பேலன்ஸ் 5 பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் வரப்போதாமா. அதில் வந்து 2 ஸ்லீப்பர் பஸ்ஸு, 4 வந்து செமி ஸ்லீப்பர் பஸ்ஸு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து செமி ஸ்லீப்பர் பஸ் தான் பார்த்துட்டு இருந்தோம். ஸ்லீப்பர் பஸ்ஸும் வருதாமா, 2 பஸ் வந்து அதுவுமே ஆர்டர் கொடுத்துருக்காங்களா. ரூட் பற்றி இன்னும் சரியாக யாருக்குமே தெரியல, யாரை கேட்டாலுமே இன்னும் டிசைட் பண்ணலன்னு தான் சொல்கிறாங்க. பட் என்னுடைய கெஸ் படி ரூட் என்னவா இருக்கும்னா, ஒரு ரூட் என்னவா இருக்கும்னா பெங்களூரு டு ட்ரிவாண்ட்ரம் டு பெங்களூரு. இந்த ரூட்டு தான் கேஎஸ்ஆர்டிசியோடைய ஒரு ஹாட் ரூட் அப்படின்னே சொல்லலாம். எப்போவுமே பஸ்ஸஸ் டிமாண்டாக இருக்கக்கூடிய ஒரு ரூட்டு. ஸோ அந்த ரூட்டில் கண்டிப்பாக ஒரு சர்வீஸ் கொடுத்துருவாங்க வோல்வோது. வோல்வோவில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் விஷயம் இந்த பாடியை ஹைட் பண்ணுறது. இது எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு இந்த விஷயத்தை வந்து வோல்வோ தான் கொண்டு வந்தாங்க. இப்போ நிறையா லோ ஃப்ளோரில் அதை நம்ம பார்க்குறோம். ஸோ ஏதாச்சும் ரோட்டில் போகும்போது பெரிய ஸ்பீட் பிரேக்கர் இல்லை மேடு பள்ளம் குழியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி ஹைட் ஏறிடுச்சுன்னா அது வந்து 20 km ஸ்பீடில் தான் வண்டி போகும்.
இன்றைக்கி இந்த ஹைட்டு டில்ட் பண்ணுறது, அதாவது ஹைட்டை ஏற்றுறது, ஹைட்டை இறக்கிறது, வெர்டிக்கல் டில்ட் பண்ணிக்கிறது, அதெல்லாம் சிட்டி பஸ்ஸஸில், லோ ஃப்ளோர் சிட்டி பஸ்ஸஸில் நிறையா கொண்டு வந்தாச்சு. லேலண்டு வால்வோன்னு எல்லாம் கொண்டு வந்தாச்சு. ஃபைனலி நம்ம வந்து ஷார்ட்ஸ் கவர் பண்ணுறதுக்கு, வீடியோலாம் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் கிடச்சாச்சு. டக்குன்னு எடுத்துருவோம். எப்படி இருக்குது இன்டீரியர்ஸ் அப்படிங்கிறத பார்த்துருங்க. ஸோ இந்த டைப் ஆஃப் சீட்டிங் பார்த்தீங்கன்னா வால்வோவுடைய ஒரு கிளாசிக் சீட்டிங் டைப்பு. இது வந்து அந்த கலர் டைப்பு, பிளாக் கலரில் உள்ள கொடுக்கறது. என்ன பிராண்டிங் எங்கே மாற்றிருக்காங்க, கேஎஸ்ஆர்டிசின்னு பிராண்டிங் போட்டிருக்காங்க. காஃப் சப்போர்ட்டோட சூப்பர் லக்ஸரியஸான ஒரு சீட்டு. இது வந்து சீட்டர்னுலாம் சொல்லக்கூடாது, இது வந்து ஒரு செமி ஸ்லீப்பர். காஃப் சப்போர்ட்டு, அதுக்கப்புறம் ஹேண்ட் ரெஸ்ட்டு, புஷ்பேக் ஃபெசிலிட்டி. புஷ்பேக்லாம் வந்து பார்த்திங்கன்னா வால்வோவில் எப்போவுமே வந்து நல்லா கொடுத்துருப்பாங்க. அண்ட் 2 சீட்டுக்கு நடுவில் சார்ஜிங் பாயிண்ட்டு, டைப் சி, யூஎஸ்பி டைப்பு எல்லாமே பக்கா. அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா சீட்டுக்கு மேலே நம்மளுடைய ஏசி கன்சோல்ஸ், அட்ஜஸ்டபிள் டைப் ஏசி வெண்ட்டு, ரீடிங் லைட்டுக்கான ஸ்விட்சு எல்லாமே வந்து பக்காவாக இருக்குது. அண்ட் கேங் பாத் லைட்டிங்கும் நல்லா பக்காவாக கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு மேட்டு போட்டால் போதும், க்ரீன் கலரில் ஒரு மேட்டு போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், செம்ம ஃபினிஷாக இருக்கும். க்ரீன் கலரோ இல்லை ஒரு ப்ரௌன் கலரோ மேட்டு போட்டால் செம்ம ஃபினிஷாக இருக்கும். அண்ட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டிவி கொடுத்துருக்காங்க. அங்கே மட்டும் இல்லை, பக்கத்தில் இங்கேயும் இருக்குது, இந்த இடத்துலையும் இருக்குது. அதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சீட்ஸ்லாம் செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு எதை வச்சு சொல்கிறோன்னா, நம்ம ஆல்ரெடி ட்ராவல் பண்ணியிருக்கோம். இது வந்து முதல் தடவை கிடையாது. நம்ம வந்து சென்னை டு பெங்களூர் ரூட்டில் கர்நாடகா ஆர்டிசியோடைய இதே டைப் ஆஃப் வால்வோவில் நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம். அப்போ நான் ஃபீல் பண்ணது என்னென்னா, செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த காஃப் ரெஸ்ட்டில் அந்த காஃப் சப்போர்ட்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து தூங்குறதுக்கு செம்ம கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. பட் ரேட் வைஸ் எப்படி கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. கேஎஸ்ஆர்டிசி இதுக்கு என்ன ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, மற்ற வால்வோஸோட. அவங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட் வேரியண்ட்டில் கஜராஜ் அப்படிங்கிற வால்வோ ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கும் இதுக்கும் என்ன ஃபேர் டிஃப்ரென்ஸ்லாம் கொண்டு வராங்கன்னு ரூட்டில் ஓடும்போது தான் நம்மளுக்கு தெரியும். அண்ட் அந்த ஆட்டோமேட்டிக் ஃபயர் டிடெக்ஷன் சிஸ்டமும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த சென்சாரு. ஸோ இது மூலிமா வந்து இந்த இடத்துல வந்து அந்த கெமிக்கல்ஸ் வந்து ஸ்ப்ரே ஆகும். ஸோ அந்த மாதிரி சிஸ்டமும் ஃப்ரண்ட்லேருந்து பேக் வரைக்கும் அந்த பைப் கொடுத்துருக்காங்க. இந்த நேரத்தில் ஒரு சின்ன அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்னன்னா, நம்ம தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா இதே டைப் ஆஃப் பஸ்ஸஸ் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுத்துருக்க ஆர்டரை விட அந்த ஆர்டர் வந்து அதிகம், 20 பஸ்ஸஸ் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ சீக்கிரமே வந்து நம்ம தமிழ்நாட்டிலையும் இந்த வால்வோ 9600 வெர்ஷன் வரப்போகுது. பட் என்ன கேரளா கொஞ்சம் முந்திக்கிட்டாங்க, அவ்வளோதான். சப்போஸ் நம்ம வந்து நைட் டைம் ட்ராவல் அப்போ இந்த ஃப்ரண்ட்டில் வந்து வர வெஹிக்கல்ஸோட ஹெட்லைட்லாம் பட்டு தூக்கம் கெடுதுன்னு வச்சுக்கோங்களேன், இதை வந்து இழுத்து விட்டுக்கலாம். அதுக்கு தான் இதை கொடுத்துருக்காங்க. பட் என்றைக்கும் நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். எவ்வளோ நேரம் வேணாலும் உட்காந்து பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டே வரலாங்க. அதுவும் வால்வோ மாதிரி ஒரு கேபினில் இருக்கும்போது அது ஒரு தனி ஒரு ஃபீலு. இங்கே பாருங்கள், டேஷ்போர்டு செம்ம சூப்பராக கொடுத்துருக்காங்க. அது ஒரு ஆர்டிசி எடுக்கிற பஸ்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஆம்னி பஸ் எடுக்கிற பஸ்ஸாக இருந்தாலும் சரி, ஆம்னி பஸ் வாங்குற பஸ்ஸாக இருந்தாலும் சரி, வால்வோ தான். கரெக்டாக அந்த மேக்கை வந்து எல்லாருக்கும் சமமாக கொடுத்துட்றாங்க. இந்த ஃப்ரண்ட் கேபின் பாருங்கள், லைட்டிங்லாம் போட்டு டேஷ்போர்டே சூப்பராக இருக்குது. ஃப்ரண்ட்டில் டேஷ்போர்டு நோட்டீஸ் பண்ணும்போது இந்த ஒரு விஷயத்தை பார்த்தேன், டிஃப்ரெண்ட்டாக எனக்கு இருந்துச்சு ஒரு ஆர்டிசி பஸ்ஸில் இதை பார்க்கறதுக்கு. ஏன்னா இந்த மாதிரியான சிஸ்டம் எதில் கொடுத்துருப்பாங்கன்னா, நான் நியூகோவில் பார்த்துருக்கேன். எதுக்காக இது கொடுக்காங்கன்னா, ஃப்ரண்ட்டில் டிரைவரை ஃபேஸ் பண்ணுற மாதிரியான ஒரு கேமரா செட்டப் இதில் இருக்குது. ஸோ சப்போஸ் டிரைவிங்கில் வந்து கண் அசந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க டிரைவர், கரெக்டாக வந்து இது ஸ்பாட் பண்ணி அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும். அண்டு நியூஸ், அதாவது மெசேஜும் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ரூமுக்கு போயிடும். ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. வோல்வோ பஸ்ஸில் மட்டும் இப்போதைக்கு இதை கேஎஸ்ஆர்டிசி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி சிஸ்டம் கொடுக்கறது ஒரு சூப்பரான விஷயம் தான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் டிரைவர்ஸோடைய ஒர்க் ப்ரெஷரும் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கணும். தூக்கமே இல்லாமல் வந்து நீ 2 ட்ரிப்பு ஓட்டு 3 ட்ரிப்புன்னு ஓட்டுன்னு கண்டினியூஸாக ஓட்ட வச்சுட்டே இருந்தால் டிரைவருக்கு அந்த டயர்ட்னஸ், அந்த தூக்க கலக்கம் இருக்க தான் போகுது. அதை தாண்டி இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டு வந்திருக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல் தான். என்னடா கார்பரேட் பஸ்ஸஸ் மட்டும்தான் இந்த மாதிரி அட்வான்ஸ் சிஸ்டம்லாம் கொண்டு வருவாங்களா, ஆர்டிசி நாங்கள் கொடுக்குறோன்னு கேஎஸ்ஆர்டிசி முன் வந்து இதை கொண்டு வந்திருக்காங்க. சூப்பரான விஷயம். ஸோ சூப்பராக இன்றைக்கி நம்ம கேரளாவுடைய ஃபர்ஸ்ட் வால்வோ 9600, கேரளா ஓன்டு, கேரளாவுடைய ஆர்டிசி ஓன்டு வால்வோவை இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். மற்ற பஸ்ஸஸ் பற்றினா வீடியோலாம் கண்டிப்பாக நம்ம பண்ணுறோம். இந்த எக்ஸ்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக பண்ணுறோம். அடுத்த ஒரு வீடியோவாக அது கண்டிப்பாக வரும். சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு, கலர் கலராக பஸ்ஸஸ். இந்த மாதிரி ஒரு எக்ஸிபிஷன், இந்த மாதிரி ஒரு எக்ஸ்போ வச்சு மக்களுக்கு வந்து அதை வெளிப்படையாக சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது ஒரு சூப்பரான விஷயம். அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான எக்ஸ்போவை இன்றைக்கி நம்ம அட்டென்ட் பண்ணியிருக்கோம். சூப்பராக வால்வோவை பார்த்தாச்சு, மற்ற பஸ்ஸஸ்லாம் நான் பார்க்க போகிறேன். ஸோ இந்த வீடியோவை இதோட முடிச்சுட்டு அடுத்த பார்ட் ஆஃப் த வீடியோக்கு நான் கண்டினியூ பண்ணி போகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கேரளா மக்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு ரொம்பவே குஷியாக இருப்பீங்க.
உங்கள் ஊருக்கு வந்து சூப்பராக ஒரு ஓல்வோ கிடச்சிருச்சு. அண்ட் இந்த மாதிரி ஓல்வோ பஸ்ஸஸை நம்ம தமிழ்நாடு வழியாகவும் பார்க்கலாம். சப்போஸ் பெங்களூர் டு ட்ரிவாண்ட்ரம் ரூட்லலாம் ஆப்ரேட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வழியாக கோயம்புத்தூர் தான் போகும். ஸோ அந்த கோயம்புத்தூர் சேலம் ரூட்டில் தான் போகும். ஸோ நீங்கள் வந்து தமிழ்நாடு ரோட்ஸில் ஸ்பாட் பண்ணவும் முடியும். அதே போல் இந்த கேரளா ஆர்டிசி வீடியோ மூலயமா நான் வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். எதுக்காக கேஎஸ்ஆர்டிசி திருவனந்தபுரம் டு சென்னை சர்வீஸ் ஆப்ரேட் பண்ண மாட்டாங்க? இந்த கேள்வி எனக்கு பல வருஷங்களாகவே இருக்குது. நானும் ஏதேதோ சோர்ஸ் வச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டா ஒரு ப்ராப்பரான ஒரு ரீசன், ஒரு ப்ராப்பரான பதில் எனக்கு கிடைக்கவே இல்லை. ஒரு ரீசனபிளான பதில் என்னவா இருந்துச்சுன்னா, இப்போ ட்ரிவாண்ட்ரம் டு சென்னை ஓட்டினா அதிகப்படியாக வந்து பஸ்ஸு கவர் பண்ணுறது தமிழ்நாடு ரூட்டாக தான் இருக்குது. திருவனந்தபுரம் தாண்டி அடுத்து எப்படினாலும் தமிழ்நாடுக்குள்ளே என்ட்ரு ஆகிடுது. களியக்காவிலே மார்த்தானம் நாகர்கோவில்னு என்ட்ரு ஆகிடுது. ஸோ அதிகமாக தமிழ்நாட்டில் ட்ராவல் பண்ணுறதுனால கேஎஸ்ஆர்டிசி அவங்களோட ஓன் பஸ்ஸை கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு வந்து ஒரு ரீசன் சொல்கிறாங்க. பட் அது ஒரு ஏற்றுக்க முடியாத ரீசனாக இருக்குது. நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ வந்து பெங்களூர்லேருந்து ட்ரிவாண்ட்ரம் வந்து பஸ் ஓட்டுறாங்க. யார்? கர்நாடகா ஆர்டிசி ஓட்டுறாங்க. பெங்களூர் தாண்டினோடனே இமீடியட்டாக அது தமிழ்நாடுக்குள்ளே என்ட்ரு ஆகிடுது. ஸோ தமிழ்நாடு கேரளா தான் அதிக ரூட்டை கவர் பண்ணுது அந்த பஸ்ஸஸை. அப்படிப்பட்ட பஸ்ஸை வந்து அவங்க ஆப்ரேட் பண்ணும்போது ஏன் வந்து இவங்க வந்து அடுத்த ஸ்டேட்டில் ஓட்டுறதுக்கு வந்து ஆப்ரேட் பண்ணக்கூடாது? எஸ்சிடிசி பஸ்ஸு சென்னை டு ட்ரிவாண்ட்ரம் நிறைய நம்ம பார்த்துருக்கோம். பட் கேஎஸ்ஆர்டிசி ஏன் பண்ண மாட்டாங்க? ஸ்பெஷல் பஸ்ஸஸ் மட்டுமே நான் பார்த்துருக்கேன். ஏதாச்சும் இந்த கிறிஸ்மஸ் சீசனு இல்லை சபரிமலை சீசனு அந்த மாதிரி ஸ்பெஷல் டைமில் மட்டுமே சில வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன். பட் ரெகுலர் சர்வீஸ் பண்ண மாட்டாங்க, ஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. அதுக்கான ரீசன் என்ன? அந்த ஒரு கேள்வியோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். யாருக்காச்சும் அதுக்கான பதில் தெரிஞ்சால் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அதை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. சேனலுக்கு வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் தட்டி விட்ருங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். டாடா.